ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வராகி அம்மா நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் அவசர செய்தியை கேட்கும்படி அன்பு கட்டளை இட்டேன் என் செல்லமே. நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் நொடியே உன் கையில் உனக்கானதை நான் ஒப்படைத்து விடுவேன். சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தானே அற்புதமான ஆயுதம். கோபம் இல்லை அல்லவா? நிதானத்தோடு இரு. உனக்கானதை நீ ஆசைப்பட்ட விதத்திலேயே உன் கைகளில் ஒப்படைப்பேன். தோல்வி அடைந்து விட்டால் அதை இதயத்திற்கு கொண்டு சென்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்கவும் கூடாது. வெற்றி பெற்று விட்டால் அதை தலைக்கு மேல் ஆணவமாக ஏற்றிக்கொண்டும் ஆடக்கூடாது. என் அன்பு பிள்ளையான நீ சரியான வழியில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உனக்கானதை நீ ஆசைப்பட்டபடியே நானும் உன் கைகளில் தரப்போகிறேன். சில வழிகள் காட்டாத பாதைகளை விலவேதனைகளும் வழிகளும் கொடுக்கத்தான் செய்யும். அப்படிதான் உன் வாழ்க்கை இப்போது சரியில்லாக இருப்பதால் சரியில்லாத துன்பங்களும் பிரச்சனைகளும் மிக பெரிய அளவில் உன்னை வந்து பாடாய்படுத்துகிறது. வாழ்க்கை முழுவதும் வலியும் வேதனைகளுமாய் இருக்கிறதே என வழிமாறி போகாதே என் செல்லமே. நீ அழுத நாட்களையெல்லாம் நினைத்து சிரிக்கும்படியும் இதற்காகவா நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் என யோசிக்கக்கூடிய வகையிலும் உன் கஷ்டங்களையெல்லாம் நான் காற்றோடு காற்றாய் கரைத்து விடப் போகிறேன். மனதிற்குள் எப்போதும் நல்ல எண்ணங்களை வைத்து கொண்டாலே உன் வாழ்க்கை அழகாய் மாறிடும். உருண்டு கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் நிலையானது என எதுவுமே இல்லை. முடிந்த வரையிலும் உன் செயல்கள் நிலையானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள். சின்னஞ்சிறிய தவறுகளுக்கெல்லாம் யாரையும் விட்டு விலக நினைக்க வேண்டாம். ஏனெனில் தவறுகள் செய்வதென்பது மனித வாழ்க்கையில் இயல்பான ஒன்றுதானே. சிறு தவறுக்காக நீ ஒருவரை விட்டு விலக நினைத்தால் அந்த விலகியதே உன் வாழ்வில் பெரும் தவறாக மாறிவிடும். அதனால்தான் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் நிதானத்தோடு யோசித்து செய்ய சொல்கிறேன். நீ செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் எதிர்பாராத நேரத்தில் தண்டனை எப்படி கொடுப்பேன் என்று சொன்னேனோ அதே போல நீ செய்த நன்மைகளுக்கும் இப்போது தக்க சமயத்தில் உதவி செய்வதற்காக உன்னை நோக்கி ஓடி வந்துள்ளேன். கையில் கிடைப்பதற்கு முன்பாகவே கனவுகளை வளர்த்து கொண்டாய் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுக்காமல் என்னால் இருக்க முடியுமா? இதோ இந்த நிரந்தரமில்லாத உலகத்தில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொடுக்கத்தான் போகிறேன். உனது எதிர்காலமே இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. உன் வாழ்க்கையானது வசந்த காலமாக மாறும்படி உனக்கான வாய்ப்புகளை வழங்கப் போகிறேன். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீ கீழே விழுந்து விட்டாய். அதற்காக நீ இப்படியே இருந்து விட மாட்டாய் என் செல்லமே. ஆலமரத்தின் விழுதுகள் முதலில் கீழே விழுகத்தான் செய்யும். ஐயோ என அதை பார்த்து பதறிவிடக்கூடாது. விழுதுகள் நிறைய கீழே விழுகும்போதுதானே அது எல்லாமே இறுகப்பற்றி பெரிய மரமாகி மிக பெரிய நிழலை கொடுக்கக்கூடியதாகவும் அடர்ந்து பெரிந்த பலதான பலமுள்ள மரமாகவும் அது மாறும். அப்படிதான் உன் வாழ்க்கையில் கீழே விழுந்த விழுதுகள் போல கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து சேர்ந்தது. இப்போது அது எல்லாமே உனக்கு பலமாக மாறி மிகப்பெரிய ஆலமரம் போல உன் வாழ்க்கையை செழிப்பாய் நீ வாழப்போகிறாய். நீ செழிப்பாய் உயர்வாய் வாழக்கூடிய இந்த சமயத்தில் யாரையும் அற்பமாக மட்டும் நினைத்து விடாதே. ஏனெனில் நீ வீண் காகிதமாகவும் அற்பமாகவும் நினைக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நாளையே பட்டமாக மேலே எழும்பி பறக்க ஆரம்பித்து விடுவார்கள். நீ முயற்சியிலிருந்து பின்வாங்க நினைக்கும் போதெல்லாம் அவமானங்களை நினைத்துக்கொள். எத்தனை பேர் உன் மனம் கஷ்டப்படும்படி உன் கண்ணெதிரிலேயே பேசியிருப்பார்கள். உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வார்த்தைகளால் வதைத்தெடுத்தார்கள் அல்லவா? இப்போது எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன் மனதிற்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து வெற்றியை அடைவது மட்டுமே லட்சியம் என முன்னேறிப்போ. உன் தாய்க்கு மட்டும் நீ உண்மையாய் இருந்தால் போதும். உன் தந்தையின் பெயரை காப்பாற்றக்கூடிய ஆளாக நீ சிறப்பான செயல்களை செய்தால் போதும். எப்போதும் என்றும் என்றென்றைக்கும் உன் தாய்க்கும் தந்தைக்கும் நல்ல பெயரோடு சூடிய அன்பை கொடுத்தாயே ஆனால் நிச்சயமாக நீதான் இந்த உலகில் புண்ணியவான். இதை தவிர்த்து உன்னை பற்றி குறை கூறக்கூடிய மனிதர்களிடமெல்லாம் போய் நீ நல்லவன் என்று நிரூபிக்க அவசியமே இல்லை என் செல்லமே. வாழ்க்கை என்றால் நம்பிக்கை இருக்கத்தான் வேண்டும். ஆனால் யாரையும் நம்பி நீ இருக்கக்கூடாது. மனிதர்கள் எப்போது எந்த சூழ்நிலையில் எப்படி மாறுவார்கள் என சொல்லவே முடியாத கலியுக காலம் இது. அதனால்தான் உன் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டுமே தவிர யாரையும் நம்பி இருக்கக்கூடாது என சொல்கிறேன்.
ஒரு மனிதன் கீழே விழுகாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை கிடையாது என் செல்லமே. அவன் கீழே விழுந்தபோதும் எழுந்து நின்றான். அவன் கஷ்டப்பட்ட போதும் மீண்டும் ஜெயித்து வைந்தான். அவன் துன்பப்பட்ட போதும் மீண்டும் தன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான் என எல்லோரும் உன்னை பாராட்டும்படியாக நீ வாழ வேண்டும். அப்படிப்பட்ட உயர்வான வாழ்க்கையைத்தான் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என நினைக்கிறேன். உன் நிலைமையை பார்த்து கைகுட்டி சிரித்தவர்களை எல்லாம் இப்போது கைத்தட்டி பாராட்டும்படி உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க போகிறேன். மனதளவில் கஷ்டப்பட்டு கண்கலங்கி கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் உயர்த்தத்தான் போகிறேன். நீ சென்று கொண்டிருக்கும் வழியெல்லாம் நல்வழி அல்ல என்பதை நான் அறிவேன். கூடிய விரைவில் உனக்கான நல்வழியையும் நல்ல பாதையையும் காட்டி எந்த துன்பமும் நெருங்காத அளவில் எல்லா இன்பங்களையும் உனக்கு தரப்போகிறேன். இப்போது கூட அதற்கான ஆரம்பமாகத்தான் உன் கையில் உனக்கானதை தர ஓடி வந்தேன் என் செல்லமே. நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் தானே உனக்கு அந்தரங்க ஆட்சியாளன். உன் மனதிற்குள் விற்றிருக்கும் உன் வராகி அம்மா நான் உன் இதயத்தில் இருந்து கொண்டே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளையும் அரவணைத்து கொண்டும் கட்டுப்படுத்தி கொண்டும் ஆட்டுவித்து கொண்டும் இருக்கிறேன். உன்னுடைய முக்காலங்களையும் அறிந்த நான் உனது எதிர்காலத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதையும் நன்றாக எழுதி வைத்திருக்கிறேன். படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற செயல்களை மட்டும் நான் செய்வதோடு நிறுத்திவிடாமல் உனக்கான முன்னேற்றத்தை நீ பெறக்கூடிய அளவில் உன்னை உந்தி தள்ளுபவளாகவும் நான் தான் இருக்கிறேன். எந்த துன்பத்திலும் உனது கவனத்தை செலுத்தாமல் இன்பத்தையும் முன்னேற்றத்திலும் மட்டும் உன் கவனம் இருக்கும்படி பார்த்துக்கொள். என் மடியில் வந்து அமர்ந்து கொள் என் செல்லமே. உன்னை பாதுகாக்கக்கூடிய நானே ஒரு குழந்தையைப் போல உன்னை அரவணைத்துக் கொள்வேன். எந்த பயமோ கவலையோ துன்பமோ துயரமோ உன்னை நெருங்காத அளவிற்கு ஒரு தாய் போல உன்னை அன்பாய் அரவணைத்து உன்னை பாதுகாத்து கொண்டே உனக்கான வாழ்வில் முன்னேற்றத்தையும் கொடுக்கப் போகிறேன். எவ்வளவு பெரிய ஆபத்து உன்னை நோக்கி வந்தாலும் எதுவும் உன்னை தீண்டாமல், எந்த துன்பமும் எந்த கெடுதலும் உன்னை நெருங்காமல் பாதுகாத்து கொள்ள நான் இருக்கிறேன். எதை நினைத்தும் வருந்தாதே. எல்லா சங்கடங்களிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். உனது ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக தானே நான் ஆவலாய் காத்திருக்கிறேன். அதனால்தான் இப்போது உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் கைகளில் தர வந்துள்ளேன். உனது எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க நான் தயாராய் இருக்கும்போது நீ ஏன் மற்ற மனிதர்களிடம் போய் எதையும் எதிர்பார்க்கிறாய்? உன்னுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய நான் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் காரணத்தோடு தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இரவும் பகலும் உனக்காக தான் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மாற்றி அமைத்து எல்லா அம்சங்களும் நிறைந்த நல்ல சுகபோகமான சந்தோஷமான ராஜ யோகத்துடன் கூடிய வாழ்க்கையை உனக்கு பரிசாய் வழங்குவதற்காக வந்துள்ளேன். நீ கவலைப்படவே வேண்டாம் என் செல்லமே. யார் உன்னை கவலைப்பட வைத்தாலும் நீ கண்டுகொள்ளாமல் கடந்து போ. உனக்காக நான் இருக்கிறேன்.